தமிழ்நாட்டில் 12 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய வகையில் சட்ட முன்வடிவுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. சத்யா என்ற பெண் ரயிலில் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பதும் இந்த அரசுதான். அனைத்து பெண்களது பாதுகாப்பையும் உறுதி செய்யும் அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்முறை மன்னிக்க முடியாத குற்றம் என்று கூறினார். இதற்கான தண்டனைகளை கடுமையாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். பிஎன்எஸ் மற்றும் பிஎன்எஸ் சட்டங்களில் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு 1998ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். முதலமைச்சர் முன்மொழிந்துள்ள சட்ட மசோதாவின்படி 12 வயதுக்குட்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று 18 வயதுக்கு உட்பட்ட பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படும் வகையில் சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. வன்கொடுமை மற்றும் மரணத்தை விளைவித்தல் அல்லது தொடர்ச்சியான செயலற்ற நிலையை விளைவிக்கும் வகையில் காயத்தை ஏற்படுத்தும் குற்றத்திற்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இவற்றுடன் மீண்டும் மீண்டும் குற்றமிழைக்கும் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை வழங்கப்படும் என முதலமைச்சர் முன்மொழிந்த சட்ட மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்கள் மீது அமிலத்தை வீசினால் மரண தண்டனையும், வீச முயற்சித்தால் ஆயுள் தண்டனையும் விதிக்கப்படும் என சட்ட முன்மொழிவில் கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கான ஆயுள் தண்டனை என்பது சாகும் வரை சிறை தண்டனை என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை அலுவலர், அரசு பணியாளர், பாதிக்கப்பட்ட நபரின் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தவர்கள் பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. பெண்களை பின்தொடர்ந்தால் பிணையில் விடுவிக்க முடியாத வகையில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் டிஜிட்டல் முறையில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பவர்களுக்கான சிறை தண்டனையின் காலம் 10 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் டிஜிட்டல் முறையில் பாலியல் தொல்லை அளித்து பெண் உயிரிழக்க நேர்ந்தால் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் வகையில் சட்ட மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று கல்வி நிலையம், விடுதி, கோயில், திரையரங்கம், மருத்துவமனை ஆகிய பொது இடங்களில் கண்காணிப்பு கேமரா கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவற்றுடன் பாதிக்கப்பட்ட நபர் நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தால் 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தல் என்பதற்கான அர்த்தம் உடல் ரீதியாகவோ வாய்மொழியாகவோ டிஜிட்டல் முறையிலோ வசைபாடுதல், காயம் ஏற்படுத்துதல், தொந்தரவு கொடுத்தல், மிரட்டுதல், அவமானப்படுத்துதல் ஆகியவை அடங்கும் என்றும் அரசு விளக்கமளித்துள்ளது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது.